குறிப்பாக அவங்க இளைய தலைமுறைக்கு, இப்போ இருக்கிற சந்ததிக்கு நாம் நிறைய விஷயங்களை சொல்லித்தர வேண்டிய நம்மளுடைய கட்டாய நேரம் வந்துருச்சு. நாம் செய்யணுன்றாங்க. ஏதோ ஒரு படத்தில் கூட ஒரு டயலாக் வரும், நாம் விதை விதைக்கிறோம், அதுக்கு யாரோ எரு சேர்ப்பாங்க, இன்னொருத்தர் தண்ணி ஊற்றுவாங்க, பல ஆண்டுகள் கழித்து தான் பழம் வரும், அதை சில குழந்தைங்க அப்போ பறித்து சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைகள் அன்னைக்கு அந்த பழம் சாப்பிடணும்னா இன்னைக்கு நாம் விதை விதைச்சாதான் முடியும். என்னைக்கோ தானே சாப்பிட போகிறாங்க, நம்ம இப்போ இருப்போமோ இல்லையோன்னு நினைக்கக்கூடாது. நாம் இப்போ விதை விதைக்கணும். ஏன்னா நாம் நிறைய பழங்களை சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி நலன் கருதி நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ ஏற்கனவே விதைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் நம்மளுடைய கடமை நம்ம நல்லபடியாக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பறைசாற்றி அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த உணர்வு அவங்களுடைய பாடலில் பல இடத்துல வெளிப்படுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அதற்கேற்ப ஒரு சின்ன சிறுகதை ஞாபகத்துக்கு வந்தது. இந்த கால சமுதாயத்தில் இருக்கவங்க, இந்த பரம்பரையை சேர்ந்தவங்க, அதாவது இந்த காலத்தில் இளைய சமுதாயம் எப்படி இருக்காங்க அப்படின்றது. இப்போ தான் குளோபல் ரெசெஷன், பணவீக்கம் எல்லா நாட்டிலையும் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுற காலம். அப்போ ஒருத்தரை சந்திக்கிறேன். அவர் வியாபாரத்தில் நிறைய வியாபாரத்தை பெருகணுன்ற எண்ணத்துக்காக கொஞ்சம் அகலக்காலை கூட வச்சு கொஞ்சம் பணத்தில் அவஸ்தைப்பட்டு இருக்க நேரம் அது. பாவம், பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அவருக்கு. அப்போ அவர் அவசரப்பட்டு சரி, இந்த ரொம்ப நொந்து போயிருக்க சமயத்தில் ஒரு நண்பர் ஒருவர் அவருக்கு ஒரு ஆறுதல் மொழி சொல்கிறார். இந்த மாதிரி உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனை வரும்போது நீங்கள் தெய்வ வழிபாடை கொஞ்சம் தீவிரமாக செஞ்சால் அதற்குரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும், அதில் ஒரு நல்ல சொல்யூஷன் வரும். சரின்னு ஒரு கடவுளை கும்பிட்றார். கடவுள் டாங்னு வந்துட்டார் முன்னாடி, எங்கள் அப்பா படத்தில் வர்ற மாதிரி பட்டுன்னு முன்னாடி வந்துட்டார். வந்து கடவுள் கேட்குறாரு, வரும் உனக்கு என்ன குறைன்னு. இவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா என் குறை, பணத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்க. சரி, இது தீர உன்னுடைய சொல்யூஷன் என்னன்னு. எனக்கு கடன்லாம் மொத்தமாக அடையணும், நான் ஏற்கனவே இவ்வளோ அவஸ்தைப்பட்டதுனால உலகெங்கும் எனக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கணும், என்னுடைய வியாபார சாம்ராஜ்யம். இவ்வளோ தானே கேட்டால் எடுத்துக்கொண்டு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதம் கழித்து இவர் திருப்பி தீவிரமாக இமெயில் என்றார் கடவுளுக்கு, தாங்க முடியல பிரச்சனை, நீங்கள் வந்தே தீரணும். கடவுளும் வரார். வந்து கேட்டால், நீ தான் பணத்தில் அவ்வளோ கஷ்டம்னு சொன்ன, உனக்கு பணம் அள்ளி வழங்கியிருக்கேன், அது பத்தலையான்னு. இல்லை சாமியே, நீங்கள் வழங்கின அந்த கணமுதல் எனக்கு உலகெங்கும் சொத்து, எனக்கு கடனே இல்லை, நான் தொட்டதெல்லாம் தொடங்குது, பொண்ணாக மாறுது, அதனால் எல்லா இடத்துலையும் கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து இருக்குது. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பணம் நிறைய வந்துருச்சு, உடல் நலம் கெட்டு போயிடுச்சு. ஏன், என்ன ஆச்சு? இல்லை டயபெட்டிஸ்ன்றாங்க, பிளட் ப்ரெஷருன்றாங்க, அதனால் உப்பு சேர்க்க முடியல, சர்க்கரை சேர்க்க முடியல, ஆர்த்ரைட்டிஸ்ன்றாங்க, எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. ஸோ இந்த பணம் இருந்து என்ன பயன்? நான் இதை அனுபவிக்கிறதுக்கு உடல் நலம் வேணுமே என்னார். எடுத்துக்கோ, அதையும் வந்து போயிட்டார். திருப்பி ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் ஃப்ரான்டிக்காக இமெயில் என்றார், தாங்க முடியல பிரச்சனை, நீங்கள் வந்து தான் தீக்கணும். வரார் அவர் திரும்பி. இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் கொடுத்த வரத்தில் எனக்கு பணம் ஏராளமாக வந்துருச்சு, நீங்கள் கொடுத்த வரத்தில் எனக்கு உடல் நலமும் ரொம்ப அழகாக வந்துருச்சு, சீராக போயிடுச்சு. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் வந்துருச்சு சாமி, நான் நேசிக்கிற ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ண மாட்டேங்குது, அதனால என் மனம் எப்பவுமே ஒரு துன்பத்திலே இருக்குது. இப்போ என்ன வேணும்? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும். என்னமோ நீ கூப்பிட்றப்பெல்லாம் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி உன் ஆன்மா போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கு போல இருக்கு, அதுவே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு, இதுவரை யாருக்குமே தராத ஒரு வரத்தை உனக்கு நான் தந்துட்டு போறேன். அந்த வரத்தை உனக்கு நீ பெற்றவுடன் என்ன தேடவே வேண்டாம். அது என்ன மாதிரி வரம்னா, நீ எது வேண்டும்னு நினைத்தாலும் அடுத்த கணமே அது நிறைவேறும். ஏன்னா என்ன நீ டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் எவ்வளோ கோடான கோடி ஜீவராசிகளை பார்க்க வேண்டியவன், உனக்காக அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாது. அதனால நீ இந்த வரத்தை பெற்றவுடன் உனக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் நிறைவேறும். ரொம்ப சந்தோஷம்னு இவரை வாங்கிட்டார். வழக்கமாக 8 மாதம் 10 மாதம் கழித்து கடவுளை கூப்பிட்றவர் 3வது 4வது மாதமே அலறார், தாங்க முடியல எனக்கு போய். அவர் வந்தார், இது உனக்கு என்ன வழி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பிரச்சனை? இல்லை சாமி, நீங்கள் எனக்கு வரம் கொடுத்தது போல் அந்த பெண்ணையே திருமணம் முடித்து அந்த பெண்ணை இப்போ தாய்மை பருவத்தில் இருக்கா, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் ஒரு தந்தையாக போகிறேன்றது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உனக்கு என்ன கஷ்டம்னாரு. இதை விட இன்னொன்று சொன்னீங்களே, நீ எதை நினைச்சாலும் எது வேண்டுனாலும் அது உடனே நடக்கணும், அது வேற அற்புதமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? அங்கே தான் ப்ராப்ளமே இருக்குன்னா, நீங்கள் கொடுத்த அந்த வரத்தை பரீட்சித்து பார்க்கணுன்றதுக்காக அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டேன். அடுத்த செகண்டே ஒபாமாவா ஒயிட் ஹவுஸில் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும். சரி, உலக ரீதியாக தானே நடக்குது இது. சந்திர மண்டலத்தில் நடந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக மாறணும்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் பார்த்தா நான் சந்திர மண்டலத்தில் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக விளாவிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ நினச்சதெல்லாம் நடக்குது, உனக்கு என்ன பிரச்சனைன்னா,
அங்கே தான் சாமி பிரச்சனையாக இருக்குது. நினச்ச உடனே எல்லாம் நடக்குது, சுவாரஸ்யமே இல்லை லைஃப்லன்னா. பசிச்சு சாப்பிட்டாதான் அது ருசி தெரியுங்க. சில சமயம் வேலை மும்முரத்தில் நம்ம பசியை மறந்துருக்கோம். அதுக்கப்புறம் வேலையை முடித்தோடனே அந்த பசி பிச்சுக்கிட்டு வயிறை இது பண்ணுறப்ப நாம் போய் வெறும் ரசம் சாதம் இல்லை தயிர் சாதம் சாப்பிட்டா கூட அது அவ்வளோ ருசிக்கும். இப்போ நான் பசி நினச்ச உடனே வயிறு நிறைஞ்சு போயிடுது. அப்போ எனக்கு வாழ்க்கையே சுவாரஸ்யம் மட்டும் போயிடுச்சு. கடவுள் சொன்னாலும் இதுக்கு என்கிட்ட சொல்யூஷனே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டேன்றீங்க. அப்போ இவர் சொன்னாரா, இல்லை சுவாமி, இந்த தடவை நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக கூப்பிடல, கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன். என்ன கொடுக்க போகிறேன்? எனக்கு நீங்கள் கொடுத்த வரத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு வரத்தின் வாயிலாகவும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு அனுபவ பாடம் கிடைத்தது. எனக்கு பணம் இல்லாமல் இருந்தேன், கஷ்டப்பட்டேன், அப்புறம் பணம் ஏராளமாக வந்தது. உடல் நலம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன், அது வந்தது. உறவுகள் இல்லாமல் கஷ்டப்பட்டேன், அதுவும் வந்து சேர்ந்தது. அப்புறம் எல்லாமே சுலபமாக கிடைக்கிற வரம் கிடைச்சதுல தான் வாழ்க்கை என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு இந்த வரங்களே வேண்டாம். இந்த வரங்கள் வாயிலாக நான் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மனப்பக்குவம் கிடைச்சிருக்கு. அந்த மனப்பக்குவம் போதும். எந்த இடர்பாடுகள் வந்தாலும், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், மேடு பள்ளம் பார்த்தாலும், நன்மை தீமைகளை எதிர்நோக்கும் சமாளிக்கும் ஒரு வல்லமை எனக்கு இப்போ வந்திருக்கு. அதை விட சிறந்த வரம் எனக்கு இருக்காது. அதனால் இதை நீங்கள் வச்சுங்கன்னு கொடுத்தாரோம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு பொதுவாக அன்னைக்கு நானும் அவங்க கவிஞரும் பேசிகிட்டு இருக்கப்ப இதை ரொம்ப ஆலோசிச்சு இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுன்றப்ப நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டோம். நிறைய பொட்டன்ஷியல் உள்ளவங்க இப்போ இருக்கிற சமுதாயம். அதாவது நமக்கே தெரியும், நம்மளுடைய முன்னோடிகளாக இருந்தவங்களை விட நம்மை காட்டிலும் இவங்களுக்கு அதிக நாலேஜ் இருக்கு.